வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதம் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி மாகாளய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள். அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகள் பிறந்த நாள். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகி 12இல் முடிவடைகிறது. அக்டோபர் 12இல் ஆயுத பூஜை, 12இல் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி. அக்டோபர் 31இல் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது. எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவிலே பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை காக்க வேண்டுகிறேன். அதே நேரத்தில் உங்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது கன்னிராசி பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கும் கிரகங்கள் சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் கிரகங்களின் சாதகமான நிலைகளால் முற்பகுதியை விட பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணவிருக்கிறீர்கள். உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி உயரும். இந்த மாதம் நிதி நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வெளியூர் பயணம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப குழப்பங்களை சமாளிக்க சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு போதுமானதாக இருக்கும். ஆனாலும் பயணங்கள், குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள் மூலமாக அதிக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். பணவரவு சீராக இருந்த போதிலும் திடீரென்று ஏற்படும் செலவுகள், கையிருப்பு கரையும், பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலை பொறுத்தவரை சில சிரமங்களை சந்திக்கலாம். இந்த மாதம் நிலையான வியாபாரத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தொழிலுக்கான கடன்களை வாங்க நேரிடலாம். போட்டியாளர்கள் சிரமங்களை கொடுக்கலாம். நிதி நிலையை சமாளிப்பதில் சவால்கள் நிறைந்ததாக இந்த மாதம் இருக்கும். வேலை செய்வோர்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கலாம். வேலை காரணமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். உங்கள் வேலையில் மாற்றமோ புதிய பொறுப்புகளையோ கிடைக்கலாம். மேலதிகாரிகள் பணியாளர்களிடையே சுமூகமான உறவு ஏற்படும். வருவாய் சிறப்பானதாகவே இருக்கும். தலைமை பொறுப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு, திருமணமான உறவுகளுக்கு இது மகிழ்ச்சியான நல்ல மாதமாக அமையும். வீட்டில் உள்ளவர்கள் குடும்ப குழப்பத்தை சமாளிக்க பாடுபட வேண்டியிருக்கும். காதல் செய்பவர்கள் தங்கள் துணையுடன் முரண்படலாம். அவர்கள் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவார்கள். மொத்தத்தில் குடும்பத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. மாணவர்கள் இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். பிற்பகுதியில் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் சிரமப்பட வேண்டியிருக்கும். வெளிநாட்டு படிப்பை விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் நலம் சீரானதாக இருந்த போதிலும் குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டியிருக்கும். சிலருக்கு தொற்று நோய் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். வருமுன் காத்துக்கொள்வது நல்லது. கலைஞர்கள் இந்த மாதம் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து திக்குமுக்காட செய்யலாம். வருவாய் அதிகரிக்கும். எப்போதும் பிஸியாக இருப்பீர்கள். மனதில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். திருமணம் செய்து கொள்ள முடிவெடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் பின்னடைவை சந்திக்கலாம். உங்கள் மேல் கலவையான விமர்சனங்கள் வைக்கப்படலாம். உங்களுக்கு பதவி கொடுக்க மேலிடம் யோசிக்கக்கூடும். பொதுவாகவே இந்த மாதம் சுப காரியங்கள் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு அது சாதகமாக சூழலாக அமையும். செய்தொழிலில் சற்றே பின்னடைவை சந்தித்தாலும் லாபம் குறையாது. மருத்துவ செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் சிவ பார்வதியை வணங்கி அவர்களின் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.